வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்க கேட்ட கொஸ்டின்ஸ். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் என்னலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றையும் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம், எப்படி சிலதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாரம் நம்ம சாட்டர்டே லைவ் போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் சாட்டர்டே லைவ் போகலை. அதுக்கு மேலே தான் இந்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ எடுத்து நம்ம போடுறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் எனக்கு மெயிலில் அனுப்புங்க, நான் ஒரு வீடியோவாக பண்ணி போட்டுறேன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவங்க ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டினை நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் என்னது, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேசிக் கோடிங் ரிலேட்டட் கொஸ்டின், பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் கோடிங் ரிலேட்டட், ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டினை கடைசியாக போட்டிருக்கேன். இதை நம்ம ஒவ்வொரு செட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கும் அப்புறம் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி போன லைவில், அதாவது போன வீக்கெண்டில் நம்ம ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டினுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டருக்கும் கண்டெய்னருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது அந்த கொஸ்டின். ஸோ ஸ்பார்க்கில் எக்ஸிக்யூட்டர் அண்ட் தென் ஸ்பார்க் கண்டெய்னர் அப்படின்னா, ஸ்பார்க்கில் எக்ஸிக்யூட்டர்னு இருக்குது. எக்ஸிக்யூட்டர்னா என்ன அப்படின்னா, ஸ்பார்க் மல்டிபிள் எக்ஸிக்யூட்டரில் ரன் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டட் என்வரான்மெண்ட்டில் ரன் ஆகும்போது உங்களுக்கு மல்டிபிள் இதில் ரன் ஆகும். ஸோ இப்போ ஒரு 5 எக்ஸிக்யூட்டர் ரன் ஆகுதுன்னா, ஸ்பார்க் எத்தனை எக்ஸிக்யூட்டர் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, 5 எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, 5 பேரலாக 5 இதில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் எக்ஸிக்யூட்டர்னு எதை சொல்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டர் மெமரி ப்ளஸ் CPU ரெண்டும் சேர்ந்தது, CPU கோர் ரெண்டும் சேர்ந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸிக்யூட்டருக்கு 20 GB மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எக்ஸிக்யூட்டர். இதே மாதிரி 4 எக்ஸிக்யூட்டர் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் பேரலாக. இது ஒரு 20 GB 4 கோர் இருக்கும், இது ஒரு 20 GB 4 கோர் அப்படி இருக்கும். இதுதான் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பார்க் எக்ஸிக்யூட்டர்னால் இதுதான். இதுக்கும் கண்டெய்னருக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, யானில் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இதே இதை யானில் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க்கில் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க்கில் எக்ஸிக்யூட்டர். ஸோ யானில் கண்டெய்னர்ன்றது நத்திங் பட் எக்ஸிக்யூட்டர் தான். ஒரு எக்ஸிக்யூட்டர் ஒரு கண்டெய்னரில் போய்ட்டு ரன் ஆகும். நம்ம எப்போவுமே ஸ்பார்க் ஜாபா எங்கே ரன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்லாம் ரன் பண்ணுவோம். யானில் ரன் பண்ணுவோம். யானில் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்ளிகேஷன் மாஸ்டர்னு ஒன்று கிரியேட் ஆகும். அதில் ஸ்பார்க்கோட டிரைவர் இருக்கும். யானோட அப்ளிகேஷன் மாஸ்டர் யானில் அப்ளிகேஷன் மாஸ்டர்னு ஒன்று உண்டு, AM அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்பார்க்கோட டிரைவர் ரன் ஆகும். ஓகேவா? ஸ்பார்க்கோட டிரைவர் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பார்க்கோட எக்ஸிக்யூட்டர்லாம் எங்கே ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இதில் கண்டெய்னரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதை தான் இங்கே அப்ளிகேஷன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, இங்கே டிரைவர்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்பார்க்கில் கண்டெய்னர்னு சொல்கிறது, ஸ்பார்க்கில் எக்ஸிக்யூட்டர்னு சொல்கிறது, யானில் கண்டெய்னர்னு சொல்கிறாங்க. அதுதான் ரெண்டும். இப்படி இது ரெண்டுமே இங்கே தான் பொருந்தி போகுது. ஸோ இப்படி தான் ப்ராஜெக்ட்டில் நமக்கு ஒர்க் ஆகும். யானில்னா அதை கண்டெய்னர்னு சொல்லுவோம், ஸ்பார்க்லனா எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது நம்ம ஸ்பார்க் வேர்ல்டில் நடக்கிற ஒரு விஷயம். இதே இது நீங்கள் கூபர்நெட்டிஸ்லாம் போய்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூபர்நெட்டிஸ் அந்த மாதிரி டாக்கர், டெவாப்ஸு அப்படி போய்ட்டிங்கன்னா, அங்கே கண்டெய்னர்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது அது கூபர்நெட்டிஸ்லாம் எதனால் பாப்புலர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜில் எல்லாத்தையுமே போட்டுறாங்க. அதுக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையுமே போட்டு ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் தான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இதுலேயும் அந்த டிஸ்கில் VMல பதுங்கி இருக்கும். ஸ்லீப்பர் செல் மாதிரி பதுங்கி இருக்கும். எப்போ தேவையோ அப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு அது ரன் ஆகும். இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக ரன் ஆகும். உங்களுக்கு எதில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் வேணால் ரன் ஆகலாம், விண்டோஸில் வேணால் ரன் ஆகலாம், எதில் வேணால் ரன் ஆகும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், DOWS விண்டோஸ். ஸோ விண்டோஸ்லேயும் லினக்ஸ் எல்லாம் வேணால் ரன் ஆகும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட டிபெண்டன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும், அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். ரன் ஆகிட்டு அப்புறம் அது எப்போ டிஆக்டிவேட் ஆகும், டிஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பி இமேஜ் லெவலுக்கே போயிடும். இதுதான் கூபர்நெட்ஸில் உள்ள கண்டெய்னருக்குள்ள டெஃபினிஷன். ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும். ஓகே. ஸோ இதை போன லைவில் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் அருணா கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த ஆன்சர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ். பேசிக்காக எங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி முடிஞ்ச எனக்கு ஒரு 5-6 கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம் எல்லா கொஸ்டின்ஸையும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டர் அண்ட் ப்ராட்காஸ்ட் வேரியபிள் எக்ஸாம்பிள் சினாரியோ இன் யுவர் ப்ராஜெக்ட் இதை தான் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் வேரியபிள் ரொம்ப முக்கியம். இதை நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருந்தோம்.
பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட்டரை பற்றி பார்த்தோம். ஸ்பார்க்கில் வந்து இப்படி மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர் நம்ம கிளஸ்டரில் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்து எல்லா எக்ஸிக்யூட்டர்லையும் ஒரு காப்பி போய் அதில் உட்காந்துக்கும். அந்த எக்ஸிக்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த எக்ஸிக்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம போன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா 20 GB இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இது 20 GB இருக்குது, இது 20 GB இருக்குது, 20 GB இதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஃபைல் வந்து எல்லா இதுலேயும் போய்ட்டு ஒரு காப்பி வந்து ஸ்டோர் ஆயிரும். அது மேபி ஒரு 50 MB இருக்கலாம், 100 MB இருக்கலாம், அந்த லெவலில் இருக்கலாம். அது அந்தந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஈஸியாக இந்த மெமரி வந்து இது ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்க்கு இந்த ஃபைல் தேவைப்படுதுன்னா ஈஸியாக அதை அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு தேவைப்படுச்சுன்னா இது ஈஸியாக இங்கேருந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான இதனால தான் அதுதான் வந்து ப்ராட்காஸ்ட்டோட மெயினான யூஸ் கேஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் சினாரியோவில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். லைக் ஐஎன்ஆருக்கு எவ்வளோ ஃபைல் இருக்குது, ஐஎன்ஆருக்கு வந்துட்டு ஒரு இன்றைக்கி 70 ரூபாயா, 75 ரூபா, 76, அப்புறம் வந்துட்டு அகெயின்ஸ்ட் USD 76, அப்புறம் வந்துட்டு லைக் பங்களாதேஷ் கரன்சி, சைனா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கரன்சியோட மேப்பிங் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லுக்கப் ஃபைல் இருக்குன்னா இந்த லுக்கப் ஃபைல் என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிடலாம். இந்த லுக்கப் ஃபைலை எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டோன்னா இங்கே உள்ள ப்ராசஸ் ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளதும் அக்சஸ் பண்ணிக்கும், இங்கே உள்ளதும் அக்சஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் உங்களோட ப்ராஜெக்ட்டில் ஏதாவது லுக்கப் ஃபைல் இருக்குது, அந்த லுக்கப் ஃபைலோட மெமரி சைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ப்ராட்காஸ்ட் பண்ணும் நம்மளோட ப்ராஜெக்ட்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. உங்களோட எக்ஸிக்யூட்டருக்கு வந்து 20 GB தான் நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 GBக்கு கம்மியாக தான் இருக்கணும் உங்களோட இது நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஃபைலோட ஸ்பேஸு. அப்படி இல்லை 20 GB தாண்டி போயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட்டர் மெமரியே 20 தான், அதில் தான் உங்கள் ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகணும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா அங்கே ஹோல்டே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல அது ஃபெயில் ஆயிரும். அதனால் அது ஒரு மெமரி எக்ஸப்ஷன் அடிச்சுட்டு ஜாபே ஃபெயில் ஆயிரும். அதனால் அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது. 20 GB நீங்கள் எக்ஸிக்யூட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக, முடிஞ்ச அளவு கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த எக்ஸிக்யூட்டர் மெமரியில் மற்ற எக்ஸிக்யூட்டர் ப்ராசஸர் ரன் ஆகணும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி சின்ன ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இது ஒரு விஷயம். இதுதான் வந்து ப்ராட்காஸ்ட்டு. உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபைலாக பார்த்தா அதை வந்து நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க, லுக்கப் ஃபைல் அப்படின்ட்டு. இதுதான் ப்ராட்காஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் அக்யூமுலேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. இது நிறைய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணதே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். பட் பேசிக்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு டிரைவர் லெவலில் உங்களால் வந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். லைக் ஒரு 2 இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க, எத்தனை இது கவுண்ட் நடந்துகிட்ருக்கு, எத்தனை கவுண்டர் அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த அக்யூமுலேட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஓவராலாக இது எல்லா எக்ஸிக்யூட்டருக்கும் காமனாக நடக்கும். இங்கே இந்த எக்ஸிக்யூட்டரும் அந்த அக்யூமுலேட்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இந்த எக்ஸிக்யூட்டர் ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே ஒரு 5 டாஸ்க் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா 5ன்னு கொடுக்கும், இதுவும் 5ன்னு கொடுத்துன்னா 5, மொத்தமாக அது 10ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சினாரியோக்கு வந்து நீங்கள் அக்யூமுலேட்டர் யூஸ் பண்ணலாம். அக்யூமுலேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மைனஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து எப்படின்னா லைக் வேல்யூ மாற்றி போட்டாலும் உங்களுக்கு வந்து அதே ரிசல்ட் வர்ற மாதிரியான ஆப்ரேஷன் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ண முடியும். லைக் இங்கே ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிசல்ட் வரும். ஸோ எந்த மாதிரி வேணால் ரிசல்ட் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு அந்த மாதிரி அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் வர்ற ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்மளால் அந்த அக்யூமுலேட்டரில் யூஸ் பண்ண முடியும். இதுதான் அக்யூமுலேட்டரோட யூஸு. நிறைய இடத்துல அது யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஜஸ்ட் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹைவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, when do we use partition and bucketing in Hive? ஸோ இது ஒரு பேசிக் கொஸ்டின். முதல்ல பார்ட்டிஷன்னா என்ன, பக்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிஷனோட டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேர்ல்டோட எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட இருக்குது. எத்தனை பேர்கிட்ட வந்து வேர்ல்டு ஃபினான்ஷியல் டேட்டா ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்குது. ஃபினான்ஷியல் டேட்டா இருக்குது, வேர்ல்டோட ஃபினான்ஷியல் டேட்டா ஃபுல்லாக. இதை ஃபுல்லாக நீங்கள் ஹைவில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஹைவ் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் தான். அது வந்து ஒரு மெட்டா டேட்டா ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணும். ஃபைல் வந்து HDFS ஸ்டோர் ஆயிரும். எல்லா ஃபைலும் ஒரு பெரிய ஃபைலாக ஸ்டோர் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது, எனக்கு இந்தியாவில் உள்ள ஃபைலை மட்டும் தூக்கிட்டு வாப்பா, இந்தியாவில் உள்ள ஒரு இதை வச்சு அந்த டேட்டா மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபினான்ஷியல் டேட்டா வேர்ல்டு டேட்டா ஃபுல்லாக ஒரு 10 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேட்டாவில் 10 TB டேட்டா. ஸோ அதில் நீங்கள் ஃபுல் டேட்டாவும் உள்ளே போயிட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் இந்தியா எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து சாதாரணமாக நீங்கள் பண்ணணும். அதுவே நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் கண்ட்ரி வைஸ் பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் இந்தியா ஒரு ஃபோல்டரில் போட்டுருவோம், US ஒரு ஃபோல்டரில் போட்டுருவோம், அப்புறம் வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் ஒரு ஃபோல்டர் தனித்தனி ஃபோல்டரில் வந்து போட்டுக்கலாம் பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா. பார்ட்டிஷன்னா பேசிக்காக பேக்ரவுண்டில் தான் பண்ணுது, ஒன்றுமே இல்லை. டேட்டாவை ஒரு ஃபோல்டர் அப்படி அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து போட்டுரும்.
இப்போ நீங்கள் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 டிபியே இங்கே பிரித்து ஸ்டோராக இருக்கும். இப்போ 5 டிபி இந்தியாவுக்கு வந்து ஒரு 1 டிபி டேட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவோட டேட்டா எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்தியான்னு போய் டேரெக்டாக அந்த ஃபோல்டரில் போய் ஹிட் பண்ணிடுவீங்க. டேரெக்டாக அந்த ஃபைலை வந்து ரிட்ரீவ் பண்ணிடலாம். அதில் உள்ள எல்லாமே இந்தியாவோட டேட்டா தான், ஆல்ரெடி நீங்கள் பிரித்து வச்சிட்டீங்க. ஸோ டேரெக்டாக அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து பக்கெட்டிங்கோட மெயினான யூஸ். ஒரு பெரிய ஒரே ஃபோல்டர் இல்லாதோட நீங்கள் மல்டிபிள் ஃபோல்டராக பிரித்து வச்சுருங்க. ஸோ தட் ஈஸியாக அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இதுதான் பார்ட்டிஷன். எல்லா மேக்ஸிமம் லைக் 90% ஆஃப் த டேபிள் வந்து பார்ட்டிஷன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு மெயினான யூஸ் கேஸ். ஓகேவா? இது பார்ட்டிஷன். இப்போ பக்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் ஓகே இந்தியான்னு ஒரு பார்ட்டிஷன் வச்சுட்டோம். இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு மேலே சில ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவிலே டேட்டா நிறைய இருக்குது, நான் அதையே வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணலாம். மல்டிபிள் பார்ட்டிஷன் பாசிபிள் தான். இந்தியாவிலே மந்த்லி வைஸ் பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதுக்குள்ளே டேட்டா வச்சுக்கலாம். இப்போ மந்த்லி வைஸ் பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்க, ஒரு மந்த்துக்கே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே உள்ள டேட்டாவே நீங்கள் வந்து பிரித்து ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணலாம். அதை தான் வந்து பக்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பக்கெட்டிங் என்ன பண்ணோன்னா அந்த டேட்டா மேலே ஒரு என்ன சொல்லுது ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் ரன் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் எங்கே வருதோ அதுபடி உங்களுக்கு புது ஃபைலாக ஸ்டோர் பண்ணி விட்டுரும். லைக் ஃபோல்டர் ஒன்றா தான் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 64 கீயை வச்சுட்டு அதை ஹேஷ் பண்ணிங்க அப்படின்னா 64 ஃபைலாக உங்கள் என்டையர் ஒரு 64 ஃபைலாக உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளே. அதுதான் வந்து பக்கெட்டிங்கோட மெயினான யூஸ். பக்கெட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷனுக்கு என்ன பண்ணோன்னா ஓரளவுக்கு குரூப்பாக இருக்கிற டேட்டாவை பிரித்து வச்சிட்டோம். ஓகே இந்தியாவில் இப்போ ஒரு 5 டிபி வருது, அதை ஸ்டோர் பண்ணலாம், தனியாக கொண்டு வரலாம், அப்படி பிரித்தோம். ஆனால் பக்கெட்டிங்க்கு நீங்கள் வந்து கிரானுலாரிட்டி லைக் ரொம்ப கம்மியானது கொடுக்கணும். அதாவது யூசர் ஐடி அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 64 ஃபைல்லையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா நீங்கள் ஒழுங்கான கீ அதில் கொடுத்தா தான் உங்களுக்கு அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு பக்கெட்டிங் வந்து ஒழுங்காக நடக்கும். ஓகே, மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்டில் பக்கெட்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, பார்ட்டிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பக்கெட்டிங்னா நீங்கள் வந்து அதுக்கு ரன் பண்ணுறதுக்கு வேறு உங்களுக்கு மெமரி பவர் தேவைப்படும். அதுக்கு ஒரு லைக் ரெடியூசர் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இல்லை ஸ்பார்க்கில் நீங்கள் அதை ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அத்தனை ஃபைலாக ஸ்டோர் பண்ணி பிரித்து ஸ்டோர் ஆகும். அவ்வளோ தேவையா, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தேவையா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் பக்கெட்டிங் ரன் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்டில் பக்கெட்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்ட்டிஷன் ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணாங்க. மெயினாக எல்லா ஹைப் டேலுமே பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுவும் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ரிலேட் பண்ணி சொல்லிக்கலாம். இது ரொம்ப மேண்டேட்டரியான கான்செப்ட். எல்லாருமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டினுக்கு வரலாம். என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பட் ஓகே என்விரான்மெண்ட் ரிலேட்டட் வரலாம். ஹவ் வில் யூ மூவ் யுவர் கோட் இன்டு ஹையர் என்விரான்மெண்ட்? ஸோ ப்ராஜெக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம கோடெல்லாம் ஹையர் என்விரான்மெண்ட் கொண்டு போவோம்னா ஜென்கின்ஸு அப்புறம் பிட்பக்கெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஏதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். கிட்டப் நம்ம கிட்டப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதுலேயும் கிட்டு பிட்பக்கெட் அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் கோடை செக்இன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஒரு கோடை செக்இன் பண்ணிட்டேன்னா இதில் இருந்துட்டு நம்மளோட அட்மின் வந்துட்டு அதுலேருந்து எடுத்து யார் டிப்ளை பண்ணுவாங்கன்னா அட்மின் தான் டிப்ளை பண்ணுவாங்க. ஒரு அட்மின் இருப்பாங்க, அவங்க தான் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ என்ன லேயர்லாம் இருக்கும், ஹையர் என்விரான்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக டெவலப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐடி போகும், அதுக்கப்புறம் வந்துட்டு யூஐடி போகும், அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ராடுன்னு சொல்லுவாங்க. செரலில் ப்ரீ ப்ராடுன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போகும். ஸோ இதுதான் வந்து சைக்கிள். ஒவ்வொரு நம்ம டெவலப்மெண்ட்டில் டெவலப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எஸ்ஐடியில் செக்இன் பண்ணி விட்ருவோம். செக்இன் பண்ணதை அப்புறம் அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த ஜென்கின்ஸ் மூலமாகவே டேட்டா வந்து லைக் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரு அதை டெப்ளாய் பண்ணிட்டு அந்த ஜாரை வந்து நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் கொண்டு போய்ட்டு அவரே எல்லாத்துக்கும் கொண்டு போய் டெப்ளாய் பண்ணி கொடுத்துரு. நம்ம ஒரு என்விரான்மெண்ட் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்ப்போம் நம்ம கோட் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த ஒரு என்விரான்மெண்ட் தான் நம்ம அக்சஸ் இருக்கும். மற்ற இதெல்லாம் நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன். டெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவ்வளோதான். கோடெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தட் இங்கே ஒழுங்காக டெவலப் பண்ணால் தான் இங்கே வந்து ஒழுங்காக போகும். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஜென்கின்ஸு பிட்பக்கெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சைடில் ரொம்ப இருக்காது. ஜஸ்ட் கோடை செக்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் பப்ளிக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே போதும். அதே தான் அங்கேயும் நடக்கும். ஓகேவா? இதுதான் மெயினாக கோடை நம்ம கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு மூவ் யுவர் சோர்ஸ் ஃபைல் இன்டு ஹடூப் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது இட்ஸ் அ குட் கொஸ்டின். நிறைய இடத்துல நமக்கு எங்கேருந்து டேட்டா வருது, நம்ம ஒரு இடத்துல ஹடூப் கிளஸ்டர் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஹடூப் கிளஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வெளியிலேருந்து நமக்கு டேட்டா இருக்குது. டேட்டா ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாம் ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே பப்ளிக் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இன்சூரன்ஸ் டேட்டா, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே டேட்டா வெளியிலாம் எங்கேயோ கிரியேட் ஆகுது, வேறு ஒரு சோர்ஸில் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நம்ம ஹடூப்புக்கு டேட்டா ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். கரெக்டாக இதுதான் வந்து மேண்டேட்ரியான பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்டிபி யூஸ் பண்ணி டேட்டா கொண்டு வரும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரு, எஸ்எஃப்டிபின்னு இருக்குது, செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டேட்டாவை கொண்டு வருவோம்.
கொண்டு வந்து டேரெக்டாக நம்மளோட இங்கே இருக்க எட்ஜ் நோடுமோ ஹடூப்பில் வந்து ஒரு நோடு இருக்கும், அதை எட்ஜ் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எட்ஜ் நோடில் டேட்டாவை போட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஹடூப்புக்கு நம்ம மேனுவலாக நம்ம கொரிஸ் யூஸ் பண்ணி புஷ் பண்ணிக்குவோம். லைக் ஹடூப் புட் கமெண்ட் அந்த மாதிரி கமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம், ஆட்டோமேட்டிக் ஸ்கிரிப்ட் வச்சு புஷ் பண்ணிடுவோம். லைக் பார்க்கும் ஒரு தடவை நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து செக் பண்ணும், இங்கே வந்துட்டு டேட்டா வந்துருச்சு அப்படின்னு. டேட்டா வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக HDFSல நம்மளோட இதுக்கு வந்து புஷ் பண்ணிடும். பட் வெளியிலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம SFTP அது மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எட்ஜ் நோடு கொண்டு வருவோம், அங்கேருந்து டேட்டா நம்ம உள்ளே கொண்டு போவோம். இதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கும். இது நம்மளுக்கு ஃபைல்ஸாக இருந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கும். அதே இது ஒரு நிமிஷம். ஸோ ஃபைல்ஸாக இருந்தால் இப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே இது உங்களுக்கு வந்து RDBMSல இருக்குது, டேட்டா வந்து அவங்ககிட்ட டேபிளில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்கூப் யூஸ் பண்ணி டேட்டாவை கொண்டு வந்து டேரெக்டாக HDFSக்கே கொண்டு போயிடலாம். ஸ்கூப் யூஸ் பண்ணி டேரெக்டாக HDFSக்கே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணலான்னா ஸ்பார்க் SQL யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸ்பார்க் SQL கோட் எழுதிட்டு டேரெக்டாக யூ கேன் கனெக்ட் டு RDBMS, அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரீமிங் வந்துருச்சு. மூணாவது வந்து ஸ்ட்ரீமிங். இப்படி ஸ்ட்ரீமிங்னா ஸ்ட்ரீமிங் லைப்ரரி ஸ்பார்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி FTP எல்லாம் இல்லாமல் அவங்க இந்த ஸ்ட்ரீமிங்கில் இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னா அந்த போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு காஃப்கா சர்வர் இருக்குது, அந்த காஃப்காவில் அந்த டாப்பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி டேட்டா எடுத்துக்கோன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டு வரலாம். ஃபைலுனா FTP பண்ணுவோம், டேபிள்னா ஸ்கூப் இல்லாட்டா ஸ்பார்க் SQL யூஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வந்துடும். அதே ஸ்ட்ரீமிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணி அவங்க எந்த சர்வீஸ் கொடுக்குறோங்களோ அதை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுத்துக்குவோம். இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஃபைல்ஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம். ஃபைல்ஸு அப்புறம் டேட்டா இதை இப்படி தான் உள்ளே கொண்டு வருவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த இதில் வந்து நம்ம கடைசியாக இன்னொன்று ஒரு கோடிங்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். என்னென்னா பேசிக்காக சிம்பிள் சில கோடிங் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்பார்க் ரீட் CSV ஃபைல் அண்ட் சேவ் இட் அஸ் எ PowerQuery ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ரைட் வந்து ரொம்பவே சிம்பிள் ஆகிடுச்சு. எல்லா லைப்ரரியும் அவங்களே எடுத்துட்டாங்க, லைக் இன்பில்டாக கொண்டு வந்துட்டாங்க 2.4ல். ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி, நம்ம இந்த கோட் ஈஸியாக பண்ணிடலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஒரு 5 lines கோட்லேயே நம்ம எழுதிடலாம். 5 lines கூட வரல, ஒரு 4 lines எழுதிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு என்வரான்மெண்ட் வேணும். நீங்கள் இப்போ சப்போஸ் இன்டர்வியூ படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் என்வரான்மெண்ட் வேணும். லேட்டஸ்ட் ஸ்பார்க் வேணும். உங்கள்கிட்ட 8 GB ரேம்லாம் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வந்து இருக்கவே இருக்குது டேட்டாபிக்ஸோட கம்யூனிட்டி எடிஷன். அதில் லாகின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனால டேட்டா லோக்கலில் ஸ்டோர் பண்ணிட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம்னால லேட்டஸ்ட் இதுதான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஈஸியாக உங்களோட கோடை செக் பண்ணலாம். லைக் கிளஸ்டரை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம், எப்படி கிளஸ்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. க்ளவுடு தான், இட்ஸ் க்ளவுட். ஒரு நோடு உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அதோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நான் இது ரெண்டோட இதில் ரன் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி 2 core ரன் ஆகிட்டு இருக்கு. அருமையாக போதும் படிக்கிறதுக்கு. இதோட வேறு என்ன வேணும்? ஃப்ரீயாக, கம்ப்ளீட்லி ஃப்ரீ கம்யூனிட்டி எடிஷன். ஓகே, ஸோ இந்த கோடில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் உங்களோட இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பூமியில் ஒரு இது போட்டிருந்தேன். தமிழ் பூமி டேட்டா பிரிக்ஸ் கிளஸ்டர்னு இருக்கும். ஹவு டு கிரியேட் ஃப்ரீ கிளஸ்டர் இதுன்னு போட்டிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதையும் போடுறேன். பேசிக் கோடிங் கொஸ்டின்ஸ் இது கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு CSV ரீட் பண்ணுறோம். CSV ரீட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுவோம். அடுத்து JSON ரீட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுவோம். PowerQuery ரீட் பண்ணுறதுக்கு PowerQuery ரீட் பண்ணால் போதும். இதெல்லாமே ரீசெண்டாக லைப்ரரி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் என்னோடய ஃபைலை ஆல்ரெடி இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் சும்மா ரீட் பண்ண போகிறேன். ஸ்பார்க் வந்து HDFSலன்றது தேவையில்லை. அதனால் இவனோட இதிலே நம்ம யூஸ் பண்ணி இவனை பார்த்தீங்கன்னா S3 கொடுக்குறான், DBMS கொடுக்குறான், அதர் டேட்டா சோர்ஸ் எல்லா டேட்டா சோர்ஸ் இருக்குது. நமக்கு வேணால் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட்டு ஸ்பார்க் read.csvன்னு போட்டு அந்த CSV ஃபைலோட லொக்கேஷனை கொடுத்தோடனே போதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக அது தந்துடும். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ரன் செல்னு கொடுத்தீங்கன்னா இது ரன் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட ஜூபிட்டர் நோட் புக் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்லேயும் அடிச்சு என்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் லைக் நோட் புக் மாதிரி இருக்கும், அங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஜார் இங்கேருந்து கொண்டு போக முடியாது. லோக்கலில் ஜார் பில்ட் பண்ணிட்டு அங்கே கொண்டு போய் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி கோட் நீங்கள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை ரன் பண்ணோம், அது ரன் ஆகிடுச்சு. ஷோ ரன் பண்ணல, அதனால் ரன் ஆகலை. திருப்பி ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை ஜஸ்ட்டு இந்த ஃபைலில் ரீட் பண்ணி அதை வந்து ஷோ கொடுத்துருக்கோம். இப்போ ஜஸ்ட் இப்போ 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து 10 லைன் வந்து ஷோ ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு CSV ஃபைலில் ரீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஒரு JSON ஃபைலில் ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி JSON ஃபைலில் நான் வச்சுருக்கேன். அது JSON ஃபைலில் நான் வந்து ரீட் பண்ணி பார்க்க போகிறேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கோட் தான். நீங்கள் 1 2 3 லைன்ஸில் கொடுத்துடலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா JSONல வச்சிருந்த டேட்டாவே ரீட் ஆயிடுச்சு.
ஓகேவா. இப்போ ஜேசனில் இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்வே ஸ்டோர் பண்ணலாம். பார்க்வேல ஸ்டோர் பண்ணலாம். country1.parquet அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா கண்ட்ரி நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணதுனால இப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் ஆயிடுச்சு ROMSAP. ஓகே, ஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால் ரிசல்ட் ஒன்றும் காமிக்கல. இப்போ எப்படி ரிசல்ட் ஸ்டோர் ஆயிடுச்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட் பண்ணலாம் அந்த டேட்டாவை. ஓகே, அந்த டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். country1.parquet போட்டு தான் இங்கே வரும். ஓகே, let's see if it runs or not. ஸோ ஃபைல் ஃபார்மேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் சிம்பிள் தான் ஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும். என்ன பிரச்சனை ஆச்சு? ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டுங்க அடுத்து. ஓகே, இதை எழுதிட்டோம். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டில் நம்ம திருப்பி இதை ரன் பண்ணக்கூடாது. அதனால் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணி திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ வந்து டேட்டா வரணும். ஓகே, ரெண்டாவது வந்துடுச்சு. மூணாவது வந்துடுச்சா? வரலையா? ரன் ஆகிட்டுருக்கு. எஸ், இட்ஸ் ரன்னிங். ஃபீல்டு. ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஸோ ரன் ஆகி நமக்கு மூணாவது ஒரு டேட்டா வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ 3 இதுவுமே நமக்கு வந்து வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆச்சு. 3ஆவது டேட்டா ஃப்ரேமில் உள்ள ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் உங்களோட ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் தான். CSV JSON பார்க்வே ஸ்டோர் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எல்லா லைப்ரரியுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. கரண்ட்லி நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு எந்த ஸ்பார்க் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 2.4.0 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுக்கு இதில் ஸ்பார்க் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.4.5. ஸோ ரீசெண்ட் வெர்ஷனை நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த கம்யூனிட்டி எடிஷனில். தட்ஸ் வெரி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்களும் கம்யூனிட்டி எடிஷனில் க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டாபிரிக்ஸோட கம்யூனிட்டி எடிஷன் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு அடுத்து ரெண்டாவது சிம்பிள் தான். அதையும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ரீட் பார்க்வே ஃபைல் அண்ட் கன்வெர்ட் இன்டு டேட்டா ஃப்ரேம். ஹவு டு யூ கெட் 10 ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த DF. ஸோ 10 ஒரு இதுலேருந்து 10 ரெக்கார்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா ஷோ 10ன்னு கொடுங்க. இதில் ஷோ 10ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் வரும். நான் முன்னாடி உள்ளலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோ 10 ஆல்ரெடி பார்க்வே ஃபைல் கிரியேட் பண்ணணும். இதை டெலிட் பண்ணக்கூடாது. இது வந்து லேசி எவல்யூஷன் பண்ணுறதுனால சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம அது தேவை கொடுத்திங்கன்னா மொத்தமே 3 தான் இருக்குது. அதனால் 10 தான் வருது. அப்படி இல்லைனா டேக்குன்னு கொடுத்திங்கனாலும் வரும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டு மட்டும் தூக்கிட்டு வரணும். ஒரு ரெக்கார்டு 1ன்னு கொடுத்திங்கன்னா அந்த நம்பர் கொடுத்திங்கன்னா வரும். டேக்னா ஃபஸ்ட் ரெக்கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெக்கார்டு மட்டும் நல்ல USA மைக்கேல் மட்டும் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோடு வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த கோடையும் நான் நம்மளோட இதில் போடுறேன். இந்த நோட்ஸ் ஃபுல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஹவு டு மேனேஜ் எக்ஸிக்யூட்டிவ் மெமரி, உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்ன டியூன் பண்ண ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ, இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். அதில் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருவாங்க. நிறைய பேர் நான் வந்து படிச்சிட்டேன், லைக் கிளாஸ் போய் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ரியல் டைம் நாலேஜில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது, எங்கே கேட்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்மளே வந்து போடுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நம்மளும் வந்து நெக்ஸ்ட்டு லைக் ஸ்பார்க் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து May 29 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கோர்ஸை ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. இல்லைனா என்னோட மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அண்ட் இல்லை நான் கோர்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படின்னா தட் ஷுட் பி ஃபைன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அனுப்புங்க. சும்மா இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம். பாய்.